பார்த்திரி எனக்கு தெரிஞ்சு அவர் கொடுக்கலான்னு என்னுடைய ஒப்பீனியன். இப்போ கென் இருக்கான்ல, இப்போ அவன் கதையை தொட்டாலே தனியாக படம் பண்ணலாம். அந்த போர்ஷன் தனியாக படம் பண்ணலாம். அது ஒரு படம் தான். அது ரீசனாக கூட சொன்னார். ரைட். அவன் கருப்புன்னு ஒரு ரூல் பண்ணியிருக்கான். அந்த கதையை தனியாக தொட்டலாம் பண்ணால். இதுக்கப்புறம் குமரேசனுடைய வாழ்க்கை இருக்கு இல்லையா, சூரிய இருக்கு இல்லையா, அதை தொட்டிங்கன்னா தனியாக படம் பண்ண முடியும். இப்போ இதில் நீங்கள் மகாலட்சுமி அவங்க பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் எனக்கு மகாலட்சுமிக்கும் ஒரு 2 பேரும் மீட் பண்ணிக்காமல் இருக்கிறாங்க. நீங்கள் அங்கேருந்து திருப்பி மகாலட்சுமி என்னுடைய இதை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் வச்சுக்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மகாலட்சுமி வித் 3 kids அப்படின்னு அது பார்த்தா அது தனி வாழ்க்கை இருக்குது. அந்த மாதிரி பதில் சொல்கிறதுக்கு நிறைய கதை இருக்குது. இந்த மாதிரி கிஷோர் இருக்காரு, அவர் கதையை தனியாக சொல்லலாம். இப்படி நிறைய கதைகள் இருக்குது இதுக்குள்ள. அவ்வளோ கதைகள் பின்னப்பட்டு காலைல பேசினோம், ஒரு 7 மணிக்கு பேசும்போது சொன்னோம், சார் இதில் 3 ஜென்ரேஷன்ஸ் இருக்கு. கென்னு இருக்கான். கென் வந்து என்னோட சொல்லாமான்னு தெரியல, என்ன சொல், கென் வந்து என்னோட சின்ன பையன் தான். ஆனால் அவன் எனக்கு ஒரு வாத்தியார் மாதிரி. அவன் கேகேவோட இருக்காரு, நான் இருக்கேன். அடுத்த தலைமுறையாக சூரிய இருக்கான். கேகேவும் கென்னும் ஒரு இடத்துல இருப்பாங்க. ஆனால் அவன் சின்ன பையன், அவர் என்னோட பெரியவர். கிஷோர் கேரக்டர், கிஷோர் சார் வந்து என்னோட எனக்கு வாத்தியார் அவர். ஆனால் இவன் ஒரு கென் வந்து ஒரு சுயம்புவா இருக்கிற ஒரு பகுத்தறிவு வாத்தியார் வச்சுக்கணும். அவனா உணர்ந்தது இல்லை அவன் படித்ததுன்னு ஒன்று இருக்கும், அந்த மாதிரி ஒரு வாத்தியார். ஸோ இப்போ இந்த 2 வாத்தியார் படித்த மாணவன் நான், என்கிட்ட இருந்து படித்த மாணவன் வந்து சூரி. இந்த மாதிரி வாத்தியார்கள் இருக்கும். அந்த ஸோ இப்படி 3 ஜென்ரேஷன்ஸ் இருக்குது சார் அப்படின்னு சொல்லி நீ காலையில் பேசும்போது தான் பேசியிருக்காங்க. ஸோ நான் இப்படி முடிச்சிடறது. ஸோ அதனால் இந்த படத்தில் எங்கே தொட்டாலும் கதை இருக்குன்னு ஒன்று இருக்குது. நான் பார்த்திருக்கே அவர்கிட்ட கதை இருக்கு. இது நான் வெற்றி சார்கிட்ட பேசும்போது அவருக்கு என்னென்னா, நான் அடுத்து என்ன படம் சார் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். அவர்கிட்ட ஒரு 4-5 ஐடியா இருக்குது, மற்ற ஹீரோ சொல்கிறதுலாம் இருக்குது. பட் ஆனால் சொன்னேன், சரி இந்த படம் வந்து இது மக்கள் என்னவா ரிசீவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் அடுத்து யோசிக்கவே முடியும். அது இப்போ நம்ம இதுக்கே பார்த்துட்டு இல்லை, மற்ற வேற வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து இது ஒரு பெரிய கேள்வி. முதல்ல அவரை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை மக்கள் என்னவா ரிசீவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அவருடைய பெரியார். அதுதான் இங்க எல்லாருக்கும் இருக்கு. ஆக்சுவலி அது இட்ஸ் வெரி ட்ரூ. பிகாஸ் நான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தோம், லைக் ஐ திங்க் மேபி லாஸ்ட் வீக் ஆர் சம்திங் வி வர் டாக்கிங் அபவுட், ஒரு படத்துல இருந்து வெளியே வருது பெரிய விஷயம் இல்லை. தட் இஸ் ஃபார் ஆக்டர்னா ஓகே, ஒரு ரேப் ஆன அப்புறம் 1 வீக்ல வேற ப்ராஜெக்ட் போயிடுவாங்க. பட் இந்த படத்தோட இவ்வளோ நாள் வாழ்ந்திருக்காருன்னா, இவ்வளோ வருஷம் வாழ்ந்திருக்காருன்னா, அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை சிஸ்டம்ல இருந்து வெளியே போகணும். அண்ட் தென் ஒரு புது ப்ராஜெக்ட் வரணும்னா நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல, நான் சொல்றது, நம்ம இவ்வளோ நாள் வேலை பார்த்து ஒரு படம் பண்ணியிருக்கோம், அதை மக்களுக்கு இப்போ நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம். இவங்க நம்ம இவ்வளோ ஒரு இந்த படத்தோட எடிட்டிங்கை ஒரு 10-15 வருஷம் கட் பண்ணுறப்பாங்க எனக்கு தெரிஞ்சு தோணுது. ஸோ அப்போது இந்த ஒரு கணக்கு ஒன்று போட்டுப்பாங்க. இது ப்ரெசென்ட் பண்ணதுக்கப்புறம் மக்கள் என்னவா ரிசீவ் பண்ணுறாங்கிறது ரிசல்ட் வந்து அதுதான் இப்போதைக்கு. அதை தாண்டி இங்கே பார்த்து யோசிக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. அதுதான் இங்கே பிரதானமாக இருக்குன்னு சொல்ல வரேன்.